எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் ரியாக்ஷன் வீடியோஸ். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் அரசியல் ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ வர எலெக்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷனுக்கெல்லாம் எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டுது. அப்படி தானே இருந்தது, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற எலெக்ஷன் வந்துட்டு ஒரு ஐபிஎல் மேட்ச் மாரி. யார் ஜெயிப்பான்றதுன்னே தெரியாது. இந்த கடைசி 20 ஓவர் முடிகிற வரைக்கும் யார் நின்று ஆடுறான்றதான் மேட்ரு. அதனால ஆரம்பிக்கலாமா? ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவக தலைவர் விஜய் அவர்கள். இது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாரும். இது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரு சிஎம்ன்றது. அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே ஒரு புக்கிங் பண்ற மாதிரி தான் இது. அந்த பிஜிஎம்முக்கும் சரி, அந்த வாய்ஸுக்கும் சரி, அவரோட ரியாக்ஷனுக்கும் சரி, அப்படியே நம்மளுக்கே ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம பாக்குற மாதிரியே இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அதனால என்ன மாரி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவீன்ட்டு நானும் நினைக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னா என்ன மாதிரி இருக்கிற பசங்க சப்போர்ட், எல்லாருக்கும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? நிச்சயமா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் புலம்புறதை விட பிடிச்சிக்கினே புலம்பலாம் நம்ம. அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இது அவர் ஓட்டு கேட்கறது ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாரு. அதுலயே ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த குழந்தை ஆர்சிபி துணி போட்டுனுக்குது. என்னடா இது மட்டும் சைலண்டா சொல்றேன், பின்ன எப்படி சொல்றது? அதை அப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி டிவிகே. இது ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் ஆர்சிபின்னா விராட் கோலி அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் ஒரு கனெக்ஷன். அது எப்படி கனெக்ஷன்? அதனால உண்மையிலே கனெக்ஷன் தான். நான் இதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. வீடியோ பாத்தீங்களா எல்லாரும்? 2026 அண்ணனை வெற்றி பெறணுன்றதுக்காக எல்லா கடவுளையும் சேர்த்து எல்லாரும் வேண்டுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி 2025 ஆர்சிபி கப்பு வின் பண்ணணுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெர்சியை அவங்கவுங்க பிடிச்ச
கோயிலுக்கு வந்து எடுத்துன்னு போவாங்க. அவங்கவுங்க கடவுளுக்கு எடுத்துன்னு போயிட்டு கடவுளே ஆர்சிபி ஜெயிச்சிடணுன்றது அவனோட ஆசையாக நிறைவேற்றதுக்காக எல்லாரும் கோயில் குளமாக போனாங்க. அதேமாரி 2026 இந்த டிவிக்கு கொடியை வச்சுக்கின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, கடவுளே அண்ணன் ஜெயிச்சிடணும். எனக்கு 2 சந்தோஷம் ஒன்று இருக்குது. 2025 எப்படி ஆர்சிபி கப்பு அடிச்சதோ அதே மாதிரி 2026 அண்ணன் கப்பு முக்கியம், அதே மாதிரி நடக்கணும்ட்டு நானும் முருகா காப்பாத்துப்பா. நான் சொன்னேன்னா இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோல இந்த ஆர்சிபிக்கும் இந்த டிவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு, அதான் இது. 2025 எனக்கு சந்தோஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி கப் அடிச்சுது. For the first time in 18 seasons, the Royal Challengers Bangalore are the champions of the Tata IPL 2025. அதே மாதிரி 2026 இன்னொரு சந்தோஷம்னா அது 2026 அண்ணன் ஜெயிக்கிறது. அது வந்து நம்ம கையிலையும் உங்க கையிலையும் தான் தாராளமா இருக்குது. அது எப்படி தாராளமா இருக்குது? அது இருக்குது, அவ்வளவுதான். நம்ம எல்லா கையிலையும் இருக்குது. அது நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்ரெடி யோசிச்சுன்னு தான் இருப்பீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். உங்க விஜய் உயிர் வரனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. இது வந்து இதுமாரி அங்கே போய் பண்றது, அப்புறம் ஒரே அப்படியே பூகம்பம் வெடிச்சிடும் அப்படியே. அதான் நம்ம ஓட்டு போடும்போது திடீர்னு பாட்டுக்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், எல்லாருமே நம்மள தான் திரும்பி பார்ப்பாங்க. எங்க வட்டான்டா அப்படின்றாங்க. ஆல்ரெடி யாருக்கு ஓட்டு போட போகிறோன்ட்டு அது வேறு விஷயம். ரிங்டோனு வச்சுட்டு போயிட்டு திடீர்னு அங்கே பாட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா யாரு? ஏன்னா அப்போ இருந்த எலெக்ஷனுக்கும் இப்போ இருந்த எலெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம். அதனால் யாரெல்லாம் ஓட்டு போடணுமோ தாராளமாக போயிட்டு ஓட்டு போடுங்க. அப்படி ஓட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஓட்டர் ஐடியா இது சர்க்கார் படம் மாரி. சர்க்கார்ல எப்படி ஒரு விஷுவலா எப்படி பார்த்தோமோ அதை இப்போ நம்ம ரியலா பார்க்க போறோம். யாராவது ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரி தான். யார் யாருக்கு ஓட்டலாம் இல்லையோ சீக்கிரமா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்துடும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது வந்துடும். அதே மாதிரி யாருக்கு கொடுத்து வச்சுதோ அவர் எந்த பூத்தில் வந்து நிற்பாரோ அதை வந்து யார் பார்க்க போறீங்களோ, யார் ஃபோட்டோ எடுக்க போறீங்களோ. நான் ஏற்கனவே அவர் ஒரு வாட்டி நின்று கடைசி வரைக்கும் நின்று போயிட்டு ஓட்டுலாம் போட்டு கடைசி வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியல. பார்க்கலாம் அது வந்து எப்படி சூழ்நிலைகள்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு பார்க்கலாம். பார்க்க முடிந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ போகலாம். ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. அவர் விஜய் அண்ணன் இல்லைன்னா கூட அவரு மாரியே ஒரு விஷுவலா ஒரு விஷயத்த ரெடி பண்ணி மைக்கை பிடிச்சி பேசுற மாதிரி எடிட் பண்ணி ஓட்டு கேட்குறாங்க. உடனே கீழே அதுக்கு 2026 இவனுங்க தான் போலையே அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க இது பண்றாங்க.
டீப்பாக போக தேவையில்ல. ஏன்னா நம்ம டீப்பாக போகாமலே ஒரு விஷயத்த சொன்னாவே அது ஃபுல்லாக டீப்பாக போயிடுது எல்லாரும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. அதனால நம்ம அதை பற்றி போக தேவையில்ல. எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். படத்துக்கு எப்படி வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லாரும் எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஆஹா, இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாரு மாமாவோட மோச. இப்போ ஒரு எலெக்ஷனு வந்ததை, அது அரசியலுக்கு வந்ததை விட மீம்ஸில் வர ஆரம்பிச்சார். முக்கால்வாசி மீம்ஸ் தான். எந்த பாட்டு போட்டாலும் அவருக்கு செட் ஆகிடுது. நிறைய பேருக்கு யூஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணுறதும் சரி, ஒரு வீடியோக்கு எது வந்தாலும் அண்ணன் ஃபோட்டோ வச்சுருங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சூப்பராக ஒரு விஷயத்த ஒன்று நினைக்கிறேன். அவர் எப்படி பார்த்தாலும் நல்லா தான் பார்க்குறாரு. அவர் அந்த மாரி தான் ஒன்று. அதனால் இந்த வருஷம் ஓட்டு போடணும். போட்டுருவோம்பா. அடுத்த வீடியோக்கு போயிடலாம். எவ்வளோ கூட்டங்க எப்பா! இந்த ஃபஸ்ட்டு மாநாடு ஒன்று போட்டார்ல விஜய் என்ன, அதில் வந்த கூட்டம் அப்படியே இது. அவர் பிரச்சாரம் போடல, மாநாடு தான். நீ எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சாரம் போய் அங்கே ஃபுல்லாக மாநாடு தான் அவர் பேசினுக்கிறது. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாமே விஜய் அவர் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை அவங்க நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, அவர் ஒரு அண்ணனா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே கொடுத்துன்னே இருக்கிறோம். அதை வந்து அவரும் எடுத்துக்கிறாருல. அந்த எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவன்ட்டு ஒன்று இருக்குது. அதேமாரி இவ்வளோ கூட்டம்னும் போது அவரும் ஒரு பக்கம் வந்து யோசிக்கணும். இவ்வளோ கூட்டம்லாம் இப்போ யாரும் வராதிங்க, நீங்கள் வர கூட வேணாம், நானாச்சும் வரேன். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, ஜெயிக்க வைக்கணுன்ட்டு ஒரு பெரிய ஆசை. எல்லா சாமியும் கொடுத்தாச்சு. அந்த முருகர் அது இது 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 எல்லா சாமியும் அவரும் வாங்கி 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 வச்சுருக்காரு. அவர் வீட்டில் இடமே பத்தாது போகுது. எவ்வளோ கூட்டம்ப்பா! இதில் எங்கே போய் நான் நம்ம துண்டு கூட்டத்தில் போனாவே நான் அப்படியே தொலைஞ்சு போகிற மாதிரி இருப்பேன். இந்த கூட்டத்தில் போனால் நான் எங்கே இருப்பேன்ட்டு எனக்கே தெரியாது. சரி, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்னடா படத்தை லீக் பண்ணிட்டோன்னு பயந்துட்டானா பாஸ்? அவன் ஜாலியாக சைக்கிள் ஓட்டின்னு இருக்கான் பாஸ். அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் தான் அது. வந்து என்னடா படத்தை லீக் பண்ணிட்டோம் பயந்துட்டானா பாஸ்? அவன் ஜாலியாக சைக்கிள் ஓட்டின்னு இருக்கான் பாஸ். என்னதான் லீக் பண்ணாலும் அவருக்குன்ட்டு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம படம் வருமா வராதான்ட்டு அவருக்கும் ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணி பேசினுக்கிறாரு. சும்மா காரில் போனாவே கூட்டம் சூழ்ந்துடும். இன்னும் சைக்கிளெல்லாம் போனால் அதில் கற்றுக்கின்னு போயிடுவாங்க போதில். அவர் ஒரு கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு டக்குன்னு போய் வேனில் ஏறிட்டாரு தான். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, வரவங்க ஃபோட்டோ எடுக்க வருவாங்களா இல்லை அவரை ஏதோ நசுக்கு தராங்களான்ட்டு ஒன்றுமே புரிய மாதிரி. இருந்தாலும் அவரும் ஒரு சேஃப்டியாக இருக்கணும். அந்த சேஃப்டி தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்க முடியும். இல்லைண்ணா எப்பவும் போல் பொலைமினே இருக்க வேண்டியதான். இன்னைக்கான வீடியோ ஒரு அரசியல் பற்றி ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்ட மாதிரி தான். இதில் என்னென்னா, நம்ம எப்படி சினிமாவில் இருக்கிற ஒரு அவர் சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதை வந்து நம்ம எப்படி கொண்டாடணுமோ அதேமாரி அரசியலில் வந்துட்டதுனால அரசியலே நம்ம கொண்டாடுறோம். அதை எப்படி கொண்டாடுறோம்னா,
ஒரு புரிதலோட ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு அதை வந்து அவருக்கான சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, என்ன தெரியும், இவர் என்ன பண்ண போகிறாரு, அப்படி இப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா, தனிப்பட்ட முறையில் அவர் நம்ம என்ன பண்ணுறாரு பண்ணல அது அப்புறம், வர ஃபஸ்ட்டு நீங்கள் வழி ஒன்று, அதை விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் போவோம், நீலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு, அதெல்லாம் தப்பு இல்லையா? அதனால் வர ஃபஸ்ட்டு நீ வழியை விடு, இந்தாப்பா நீ இப்போ என்ன பண்ணுறியோ பண்ணு, நானும் வருவேன், நானும் என்ன பண்ணுவோம் பண்ணுறேன், யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு நாங்கள் வழி விடுறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நாங்கள் மட்டும்தான் போனோம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும், ஒன்றுங்களாம் வழியெல்லாம் விட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வழி இல்லையா, அப்போ நானே வழியை உருவாக்குறேன்ட்டு அவர் உருவாக்கிட்டு அவர் பாட்டு வந்து நினைக்கிறாரு, கூட மக்களும் வராங்க. அதுவும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கின்னு புரிஞ்சுக்கின்னு ஒரு புரிதலோட இந்த எலெக்ஷன் ஒரு வெற்றிகரமாக முடியும்ட்டு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அதனால் வரப்போகிற ஏப்ரல் 23 எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டை உங்கள் ஒரு விரலில் கொடுக்கணுன்ட்டு என் சார்பாக தமிழக வெற்றிகளும் வெற்றி பெறன்ட்டு நான் வந்து மனமாரம் வாழ்த்துறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. டாடா பாபா சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நன்றி.